ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்பு. பொதுவாகவே சின்ன மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த நெத்திலி மீன் குழம்பு ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் நெத்திலி எடுத்து இந்த மாதிரி அந்த தலைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு அந்த குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, இந்த குட்டி குட்டி மீனெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதே மாதிரி கொஞ்சம் டைமும் பிடிக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துகிட்டு அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு முழு பூண்டு நான் சேர்க்குறேன். ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 சாம்பார் வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இது கூட லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கசகசாவை சேர்த்து அதை கொஞ்சம் அப்படியே பொரிய வச்சுருவோம். கடைசியாக 1/2 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம், இந்தளவுக்கு வதக்கினது போதும். இப்போ இறக்கி நம்ம ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய காரம் கிடையாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ அதே மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நான் சாம்பார் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதை சாஃப்டாக அப்படியே வதக்கி விட்டுருவோம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து திரும்பவும் அதை அப்படியே நம்ம கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நெத்திலி மீன் அப்புறம் இந்த இறால் நண்டுக்கெல்லாம் சோம்புத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்க அந்த மசாலாவோட நல்லா கலந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணியை அந்த மிக்சி ஜாரில் அலசி எடுத்து சேர்த்து ஒரு நடுத்தரமான தக்காளியை கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 கொதி வர வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நெத்திலி மீனை சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுருவோம். அதே மாதிரி மீன் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அது கொதிக்கக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப குட்டி மீன், அப்புறம் ரொம்பவே கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான், கொதித்தது போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக கலந்துக்கலாம். ரொம்ப நம்ம நல்லா கலந்து விட்டோம்னாக்கா அந்த மீன் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது இன்னும் கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மண் சட்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப் பண்ண பிறகும் இந்த கொதிப்பு அவ்வளோ சீக்கிரம் அடங்காது இந்த மண் சட்டியில். அவ்வளோதான். இந்த பாருங்கள், நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு மணக்க மணக்க சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெத்திலி குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நெத்திலி கருவாடை ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை நெத்திலியில் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு. நல்ல சூடான சாதத்து கூட 2 கரண்டி குழம்பு நல்ல மீனோடு சேர்த்து ஊற்றி சுட சுட சாப்பிடும்போது நமக்கு பேச்சு மூச்சே வராது, அங்கே டேஸ்ட்டு தான் நின்று பேசும். இதில் காரம் நம்ம அவ்வளோவா சேர்க்காதால குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் இதே அளவுகளில் இதே மெத்தடில் இந்த நெத்திலி மீன் குழம்பை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.